பெல் அடிச்சிருச்சு. எல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. எல்லாருமே லைன் ஃபார்ம் பண்ணி போங்க. பப்ளிக் எக்ஸாமில் வந்தாலும் விறுவிறுந்தாப்பா இருக்குது ஸ்கூலு. சரி, நம்ம வேலை என்னமோ அதை போய் பார்ப்போம். ஒரு வழியாக ஃபஸ்ட்டாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த பெல் அடிக்கிறக்குள்ளே டக்குன்னு ரிவைஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட வேண்டியதுதான் நம்ம பிளேஸுக்கு போய். என்னப்பா பாய்ஸை காணோம்? அவனுங்களா தெரியலையே. வழக்கமா என்ன கிளாஸ்ல இருந்து ரெஸ்ட் ரூம் போகும்போது நேரா போவானுங்க. ரெஸ்ட் ரூம்ல இருந்து கிளாஸுக்கு வரும்போது சுத்தி முத்தி மொத்தத்துல இந்த ஸ்கூல் இருக்கிற ஏரியாவே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவானுங்க பாரு. போகும்போது நல்லா தான் போவானுங்க, ஆனால் வரும்போது பாரு சேத்துக்குள்ளே விழுந்த முதல்வன் அர்ஜுன் மாதிரி வருவானுங்க. பசங்கள்லாம் எங்கே பண்ணாங்க? வேற எங்கேயும் மிஸ் போயிருப்பாங்க. வழக்கம் போலதான் ஸ்கூலே ரவுண்ட் அடிச்சுட்டு வருவானுங்க. அவனுங்க வரட்டும், அவனுங்களுக்கு இருக்கு என்ன திமிரு. பப்ளிக் எக்ஸாம் அன்னைக்கு சிக்குனீங்களா சிப்ஸ் மண்டையிலா? ஓ மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? மத்தவனுங்களா எங்கடா? ராஜா ஏ ராஜா தி ராஜா நீங்க ஏன் பாட நிறுத்திட்ட? பாட. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் பாக்குறேன் ராஜா ராஜான்னு பாடிட்டு கிடக்கா. அன்னைக்கு என்ன பார்த்தா பிள்ளையெல்லாம் போட்டு கலாய்ச்சிருக்கிறேன். அந்த பிள்ளைய உட்காந்துட்டு அழுவுது. உனக்கு என்ன இந்த வயசுல உனக்கு இவ்வளோ திமிரு நான் கேட்குறேன். நீ என்ன பெரியவனா சொல்லி? என்ன எவ்வளோ இது உனக்கு? இதெல்லாம் பத்தாது. பப்ளிக் எக்ஸாம் முடியட்டும், ரிசல்ட் வரட்டும். உன்னைய நமத்து கட்டு கத்துறேன் பாரு. முன்னாடி என்ன பாட்டு பண்ண? ராஜா அந்த பாட்டு பண்ண இல்லை, அது இல்லை. ரஞ்சிதமே உன்னைய தூக்கி போட்டு மிதிக்கணுமே, அப்படித்தான் எனக்கு தோணுது. உனக்கு எக்ஸாம் முடியட்டும். இன்னைக்கு எக்ஸாம்ன்றனால விட்றேன். நீ நினச்சிப்ப பாடினதுக்காக தான் மிஸ் அடிச்சாங்கன்னு. பாடினதுக்காக வாடா நடிச்சு? சொல்லுங்க, பாடினதுக்காக நாங்களெல்லாம் அடிச்சேன். இல்ல டீச்சர், ரெஸ்ட் ரூம் போயிட்டு லேட்டா வந்ததனால அடிச்சீங்க. அடிய ஒத்த குடி மாட்டி கொடுத்துட்டு உனக்கு ஒரு நாள் இருக்குடி. வாய்க்குள்ளேயே முணங்குற என்ன முணங்குற? இது என்ன உங்க தாத்தா விட்டு ஸ்கூலுன்னு நினைச்சியா? நீ நினைச்சா வர்றதுக்கோ நினைச்சா போறதுக்கோ காலை முறிச்சு புடிய பார்த்துக்கோ. ஒழுங்க முறையதே போய் முட்டி போடு அடுத்த பெல் அடிக்கிற வரைக்கும். லே, உங்க கூட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவங்க கூட போய் சேராத, கெட்டு போயிடுவேன்ட்டு. சொன்ன அவங்க 3 பேத்துக்கு புரியாதோ? போங்கிட்டு எரும மாடுகளா. பப்ளிக் எக்ஸாம் அதுவுமா பிள்ளைகளை நல்லா அனுப்பலான்னு பார்த்தா கடைசியில் என்னையவே கோபடிச்சிட்டிங்கல்ல. எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வரட்டும், ஒருத்தருக்கு விட மாட்டேன் பார்த்துக்கோ, ஒருத்தரையும் விட மாட்டேன். அந்த மணி அடிச்சுட்டு நான் போய் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு வரேன். உங்களுக்கு எக்ஸாம் ஹால் உள்ள கிடையாது, இங்கே தான் உட்காரணும் இந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும். லேய் சிரிங்களே. அது எப்படில திலீப்? ஒன்னால மட்டும் கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாத மாதிரி நடிக்க முடியுது. அதெல்லாம் அப்படித்தான் பழகிட்டு மாப்ள. மிஸ் கூப்பிட்டுமா? ஏன் நான் உனக்கு சந்தோஷமா இருக்கிற பிடிக்கலையோ? அமைதியா போவியா ரட்ட கொண்டா? முஞ்ச பாரு. சும்மா இருங்களே, ரெட்டை கொண்ட எழுதுற போகுது. அப்புறம் ஸ்கூலு சுனாமியில் அடிச்சுட்டு போக வேண்டியதுதான். சுனாமியா? ரெட்டை கொண்டு ஏழே உனக்கு சும்மா இருக்க முடியலையோ?